ஹலோ ஆல் பிக் பாஸில் சாந்திரா வாக் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி லைவ் பார்த்தா தான் தெரியும். என்ன ரீசன் சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். கொஞ்ச நாளாக வந்து சாந்திரா செம்மையாக வந்து உடஞ்சி போய் உக்காந்துனே இருக்காங்க. யார்கிட்டையும் பேசுறதில்ல. நேற்று நைட்டு கூட தனியாக தான் வந்து படுத்துட்டு இருந்தாங்க. வெளியே சோஃபாவில் போய் படுத்துட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டு கானா வினோத் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஆனால் சாந்திரா இதில் எதுவுமே வந்து ஜாயின் பண்ணல. அவங்க வந்து தனியாக அவங்களுடைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வெளியே பெட்ஷீட் எடுத்துகிட்டு வெளியே போய் சோஃபாவில் போய் படுத்துன்னு இருக்காங்க. உள்ளே ஒரே சத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தனியாக தான் வந்து இருந்தாங்க. ஸோ நைட்டு கூட பார்வதி கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பார் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்ககிட்ட பேசியாச்சு, எல்லாருக்கும் அவங்களுடைய சாய்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா. இப்போ நம்ம கூட இந்த என்டர்டெயின்மெண்ட் ஜோனில் அவங்க வந்து ஜாயின் பண்ணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிசிஷன் தான். நம்ம அவங்களுடைய டிசிஷன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் எல்லாருக்கும் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். ஆனால் சாந்திரா வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் வந்து போட்டு உடங்கி அந்த மாதிரி தான் இருந்தது. அது சண்டே ஆனால் கூட பரவாயில்ல, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருமே. திவ்யா கிட்ட தான் பிரச்சனை இருக்குது, அது வந்து என்னன்னு ஓப்பனாக சொல்லியிருக்கலாமே. நேற்று லைவ் எபிசோட்லலாம் வந்து பார்த்தா தெரியும், சாந்திரா அமித் கிட்ட வந்து அவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை பற்றி அவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு நல்லா கேம் ஆடினா நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ளேம் கேம் தான் ஆடிட்டுருக்காங்க, திவ்யாவால் தான் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது ஓரளவுக்கு உண்மை தான், நான் வந்து அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா திவ்யா வந்து இந்த பிரதர் சிஸ்டர் பாண்டு வச்சே வந்து அந்த ஒரு கார்டு எடுத்து வந்து பிரஜினை காலி பண்ணிட்டாரு. பிரஜின் கூட வெளியிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேமிலி ரவுண்டில் உள்ளே போனால் திவ்யா கிட்ட நான் வந்து கேட்பேன் அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஏன்னா பிரஜினுக்கு வந்து ஃபீல் ஆகுது திவ்யா வந்து என்னை யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் சாந்திராக்குள்ளே இருக்குது. அது என்ன இருந்தாலும் திவ்யா கிட்ட பேசி அது முடிச்சிடலாம் அந்த விஷயத்த. ஏன்னா சாந்திரா வந்து எல்லா பிக் பாஸும் பார்த்துருக்காங்களா, ஹிந்தி பிக் பாஸ் பார்த்துருக்காங்க, மலையாளம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியுதுனால எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கிற பிக் பாஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் எப்படி விளையாடணும்னு தெரியும். அந்த மாதிரி விளையாட தெரிஞ்சவங்க வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து சும்மாவே உட்காந்துருக்காங்க, யார்கிட்டையும் பேசாமல் மிங்கிள் ஆகாமல், அது நல்லா இல்லை. அவங்களுடைய கோபத்தையாவது காமிச்சிருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு நான் ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒதுங்கியே இருக்காங்க. இது எப்படி ஆகும்னு தெரியல. அட்லீஸ்ட் ஃபேமிலி ரவுண்டாவது வரைக்குமாவது இவங்க வந்து தாக்கு பிடிச்சிருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா பிரஜின் அவங்க குழந்தைங்கள்லாம் வருது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து சில பிரச்சனைகள் வேறு வரும். எனிவே சாந்திரா கேம் ஆடாமல் வெளியே போனாங்கன்னா அது ரொம்பவே தப்புன்னு நான் சொல்கிறேன். மக்களே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.